மனுஷனை பார்த்து தேவன் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டார். அவருடைய வசனத்தை வச்சுதான் தேவன் நம்மளை நியாயம் தீர்ப்பார். அப்படிங்கிறத நீங்க உணரணும். பிரைசலா. நான் ஏன் தேவனுக்கு பயந்து சுத்தமா வாழ வேண்டியது இருக்குது? எவன் ஏப்பா எல்லாருமே அங்க பொய்யனா இருக்கிற ஊர்ல நான் ஏன் மெய்யனா வாழணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வர வேதம் சொல்லுகிறது என்னை நீதிமான் என்று. பிரைசலா. நான் அதுக்கு தகுதியா தான் மாறணும். என்னை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லியிருக்குன்னு நான் பார்க்கணும். பிரைசலா. நான் கடந்த நாட்களில் பிரசங்கிக்குமோ சொன்னீங்க, தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவைகளை இயேசு ஆராய்ந்தார். நீங்கள்லாம் என்ன செய்யணும்? உங்களை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஓ, நான் ஊழியக்காரன், வெள்ளச்சிப்பா போடணும், வெள்ளை வேஷ்டி கட்டணும்லாம் எழுதலை. ஆனால் பரிசுத்தமாக வாழணும்னு எழுதியிருக்குது. போதிக்கிறதுக்கு யோக்கியதை வேணும்னு எழுதியிருக்குது. சுத்தவானாய் காத்துக்கொள்ளணும்னு எழுதியிருக்குது. குற்றமில்லாமல் வாழணும்னு எழுதியிருக்குது. அடிக்காதவனா இருக்கணும்னு எழுதியிருக்குது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆனா நான் என்ன நினைக்கிறேன், ஊழியக்காரன்னா யூனிஃபார்ம் போட்டா போதும், இப்படி ஒரு தாடி வளர்த்தா போதும், முடிய அரைமண்டைய மாதிரி வெட்டினா போதும், இப்படி ஸ்ட்ரெஸ் போட்டுட்டு இருந்துட்டு வந்துட்டு சிரித்த முகத்தோடு உங்களோட நல்லா சம்பாசிக்க தெரிஞ்சா போதும், உங்க முகத்தை பார்த்து நல்லா ஜாலியா ஜோக் அடிக்கிற மாதிரி பேச தெரிஞ்சா போதும், நான் பாஸ்டர். எவன் சொன்னான்? பிரைசலா. சுத்த போய். பிரைசலா. அப்படி இல்லை. வேத வாக்கியங்கள் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னு ஆராயணும். அங்க என்னை குறித்து என்ன சொல்லியிருக்குது? இப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவனாக வாழுகிறவன் கண்காணி, எப்படிப்பட்ட காரியத்தை நடப்பிக்கிறவன் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அதைத்தான் நான் ஆராய்ந்து பார்த்து, அதனாலதான் எனக்கு என்ன ஜீவியத்தை நான் காத்துக்கிடணுன்ற இடத்துக்கு வரணுமே ஒழிய, அந்த பாஸ்டரு எவ்வளவு உயரத்துல இருந்தாரு, எப்படிலாம் டான்ஸ் பண்ணாரு, எப்படிலாம் அவரே விழுந்துட்டாரு, நம்மள விழுந்தா தப்பு இல்லை அப்படிலாம் நினைக்க கூடாது. என்னை குறித்து வேதத்துல அப்படி சொல்லலை. அவங்க அதை ஆராய்ந்து பார்க்கல, விழுந்துட்டாங்க. நான் ஆராய்ந்து பார்த்து என்ன அதுக்கு நேரம் நடத்தணும். நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிக்கணும் விசுவாசிகள்.